தேர்தலுக்கு முன் கூட்டணியில் இருந்து வழக்கமாக கொண்டுள்ள திமுகவிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் இல்லை என்று ஞானதேசிகன் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய திமுக தலைவர் கருணாநிதி நன்றி மறந்த காங்கிரஸ் தற்போது படுகுழியில் விழுந்துள்ளது. தான் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி மதசார்பற்ற நிலைக்கு திரும்பினால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிப்போம் என்று கூறியிருந்தார். இதுகுறித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஞானதேசிகன் வருந்தும் அளவுக்கு காங்கிரஸ் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை என்றும் கூறினார். தேர்தலுக்கு பின் யார் பாதாளத்தில் விழுந்தனர் என்பது தெரிய வரும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் செய்த துரோகத்துக்கு காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டா முதலில் போகணும் என்று மன்னிப்பு வைக்க தயார். நீங்க கேட்பீங்களா? நாங்கள் மன்னிப்பு வாங்குகிற யாரிடமும் கேட்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை. என்ன துரோகம் என்பதை பட்டியலிட்டால் அந்த துரோகத்திற்கு பதிலை நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி பாதாளத்தில் இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். பாதாளம் எது என்பதை யாருக்கு என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நாம் பேச வேண்டும். முன்னதாக இப்பிரச்சினை குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அது பற்றி கருத்து சொல்லவே தேவையில்லை என்றும் வயது காரணமாகவும் ஞாபக மறதி அதிகரித்ததன் காரணமாகவும் கருணாநிதி இதுபோல பேசுவதாகவும் கூறினார். கலைஞர் சமீப காலமாகவே மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு மோடியை நல்லவர் என்று சொன்னார். இன்றைக்கு காங்கிரஸ் நன்றி பிறந்த காங்கிரஸ் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த காங்கிரஸ் தான் கடந்த முறை அவர் ஆட்சி செய்த போது 5 ஆண்டு காலம் எந்த விதமான பதவியும் பயனும் பெறாமல் வெளியே இருந்து அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை காப்பாற்றியது காங்கிரஸ் கட்சி தான் என்பதை அவர் ஏன் மறந்தார் என்று தெரியவில்லை. ஆகவே வருகின்ற தேர்தலில் யார் நன்றி மறந்தவர்கள் என்பதை பொதுமக்கள் தீர்ப்பளிப்பார். தேர்தலுக்கு பின் ஆட்சி அமைக்க காங்கிரசுக்கு ஆதரவளிக்க தயார் என்று கருணாநிதி கூறிய போதிலும் தமிழக காங்கிரசார் மத்தியில் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.